எங்கே 24 மணி நேரம் இடைவிடாமல் எங்கே ஜெபம் நடக்கிறது? விக்கிரக கோயிலிலே பூஜை பண்ணுகிறவன் 3 மணிக்கு அதிகாலையிலே பூஜை ஆரம்பிக்கிறான். 3 மணிக்கு கிறிஸ்தவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறோம். 7 மணிக்கு தூங்கிக் கொண்டிருக்கிறோம். எப்படி எழுப்புதல் வரும்? திருப்பத்திற்கு வந்தாலும் பிரதர் உங்களை பார்க்கத்தான் வந்தேன், என்னை பார்க்க நீ எதற்காக இங்கே வர வேண்டும்? தேசத்திற்காக ஜெபிக்க வாருங்கள் என்றால் ஊழியக்காரனை பார்க்க வந்தேன் என்று சொல்லுகிற விசுவாசிகள் எப்படி எழுப்புதல் வரும்? நாட்களை வீணாக்கி கொண்டிருக்கிறோம். தேவன் தான் விரும்புகிறதை தேசத்தில் செய்ய முடியவில்லை. காரணம் எஸ்தர்கள் இல்லை, சுயநலவாதிகள். விசுவாசிகள் சுயநலவாதிகள். 3 நாள் தேசத்திற்காக ஜெபிக்க வாருங்கள் என்றால் என் தலைவலிக்காக ஜெபிங்க, வயிற்று வலிக்காக ஜெபிங்கள் என்று என்றைக்கு நாம் மாற போகிறோம்? நாம் மாறாமல் தேசம் மாறாது. ஊழியக்காரனுடைய ரூமுக்கு முன்னாலே கியூ கட்டி நின்று கொண்டிருக்கும் வரைக்கும் தேசம் மாறாது. எஸ்தர்கள் எங்கே? தானியேல்கள் எங்கே? ஆண்டவர் தேடுகிறார் சுயநலவாதி. எனக்கு ஜெபம் பண்ணணும், எனக்கு ஜெபம் பண்ணணும், என் கடன் பிரச்சனை மாறணும். யாருக்கு பிரச்சனை இல்லை? எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு. ஊழியர்களாக எங்களுக்கு இல்லையா? சாம் ஜெபத்தரனுக்கு இல்லையா? எனக்கு இல்லையா? வின்சென்ட் ராஜ்பருக்கு இல்லையா? எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு, எல்லாருக்கும் தேவை இருக்கு, எல்லாருக்கும் சரீர பலவீனம் இருக்கிறது. எல்லாத்தையும் விட்டுட்டு தான் தேசத்துக்காக வந்து நிக்கிறோம். என்றைக்கு நாம் மாற போகிறோம்? எனக்கு ஒரு ஜெபம் பண்ணுங்க, எனக்கு ஒரு ஜெபம் பண்ணுங்க. நீ எதற்காக இங்க வந்தாய்? இந்தியாவுக்காக ஜெபிக்கவனுக்கு மனம் இல்லை என்றால் போய்விடு. ஊழியக்காரனை பார்க்க வந்தாய் என்றால் பார்த்து விட்டாய், போய்விடு. ஆண்டவருக்கு அந்த ஆட்கள் தேவையில்லை. ஒரே ஒரு எஸ்தர் போதும். நான் செத்தாலும் சாகிறேன், என் ஜனத்திற்காக உபவாசம் பண்ணுவேன் என்று சொல்லுகிற ஒரே ஒரு எஸ்தர் போதும். ஒரு